வணக்கம் நண்பர்களே. மைவித் ராட்ஸ் பத்தி கார்த்திக் பிள்ளை அவர்கள் ஏன் வீடியோ போடல, ஏன் போட மாட்டேங்கிறாரு, எப்போ வீடியோ போடுவாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருமே கமெண்ட்ஸ்ல கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அவர் வீடியோ போடக்கூடாதுன்னு இல்லை, வீடியோ போட மாட்டேன்னு சொல்லலை. அவர் வீடியோ போடுவார், ஆனால் எப்போ போடுவார் அப்படிங்கிறத யாருக்குமே தெரியாம இருந்துச்சு. ஆனால் அவரே சமீபத்தில் ஒரு இதில் சொல்லியிருந்தாரு. மைவித்ரி சம்பந்தமா ஏன் வீடியோ போடலைங்கிறதுக்கும் எப்போ போடுவேங்கிறதுக்கும் காரணத்தை அவரே சொல்லியிருந்தாரு. அதுல அவர் சொல்லப்பட்ட முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைவி3 ஆர்ட்ஸ்ல எம்டி சிறையில இருக்கும்போது அந்த நிறுவனம் சார்ந்து வெளிப்படையா நிறைய விஷயங்கள் வெளியில சொல்றதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் அதை நான் சொன்னேன். இதே விஷயத்தை வேற ஒருத்தர் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை பத்தி நான் ரிஸ்க் எடுத்து சொல்லியிருக்க மாட்டேன். அதை பற்றி பல விஷயங்களை ரிஸ்க் எடுத்து தெரிஞ்சுக்கிட்டு சொல்றதுக்கு ஆட்கள் இல்லை அப்படிங்கிறதுனாலதான் நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருந்தேன். இப்போதைக்கு அவர் பெயில்ல வெளியில வந்துட்டாரு. இனி நிறுவனத்தை சம்பந்தமாவோ இல்ல நிறுவனத்தில் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் சம்பந்தமாவோ எல்லாத்தையுமே அவர் தான் சொல்லணுமே தவிர நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொன்னனாக்க அது வேற மாதிரி போயிடும். அவர் இருக்கும்போது நான் சொன்னா அது தப்பாயிரும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் அவர் முன் வச்சிருக்காரு. அதனால எம்டி எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு சொல்லி அவரே எதிர்பார்க்கிறாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எப்பங்க மைவித்ரி சம்பந்தமா அவர் வீடியோ போடுவாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த கேஸ் சம்பந்தமா, அதாவது மைவித்ரி ஆர்ட்ஸ் கேஸ் சம்பந்தமா கோர்ட்ல ட்ரையல் நடக்கும். அப்ப ட்ரையல் நடக்கிறப்ப இது சம்பந்தமா நமக்கு யாரு அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுத்து சொல்லுவாங்களா அப்படின்றது தெரியல. அந்த நேரத்துல கண்டிப்பா அந்த ட்ரையல்ல என்ன பண்றாங்க, என்ன சொல்றாங்க, கோர்ட்ல விவாதத்துல என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் கண்டிப்பா நான் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லுவேன். அது வரைக்கும் நான் மைவித்ரி சம்பந்தமா எந்த ஒரு வீடியோவும் இப்போதைக்கு நான் போடுற மாதிரி இல்லை. அது சம்பந்தமா எந்த ஒரு தகவல் சொல்றதா இருந்தாலும் அது உங்க எம்டியே சொல்லிக்கிறட்டும் அப்படின்றத மாதிரி சொல்லி முடிச்சிருக்காரு. அவர் சொல்றது நியாயம் தான் நண்பர்களே. இப்போ ஒரு கேஸ் ரிஸ்கா இருக்கு அப்படின்னா அதுல மக்களுக்கு எந்த ஒரு புரிதலும் இல்லை, தெரிதலும் இல்லை அப்படிங்கிறப்ப அவங்க ரிஸ்க் எடுத்து சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்கும். எல்லாமே வெளியில இருக்காங்க, அவங்களே சொல்லாம நம்மளே சொல்லிட்டு இருந்தோம்னா அது வேற மாதிரி போயிடும். இப்ப இப்ப நீங்க கூட கேட்டுக்கிட்டு இருப்பீங்க, அதை எம்டி சொல்லட்டும் எம்டி சொல்லட்டும்னு கேக்குறீங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி அதே கேள்வி அவர்கிட்டையும் போயிடும். அவர் பல கேஸுகள்ல பிஸியா இருக்காரு. அதுல பல விஷயங்கள் வெளியில தெரியாம இருக்க பட்சத்துல அதை பத்தின ஆய்வுகள் நடத்துறதுக்கு அவங்களுக்கு ஒரு டீம் இருக்கு. அவங்க எல்லாமே கேதர் பண்ணி கொடுக்குறாங்க. அதை எக்ஸ்போஸ் பண்றாங்க. அவங்க அவ்வளவு வேற ஒண்ணும் இல்ல. இந்த நிறுவனத்துல கோர்ட்ல ட்ரையல் நடக்கும்போது கண்டிப்பா அங்க என்னென்ன நடக்குது, நிறுவனம் சார்ந்து என்னென்ன பண்றாங்க, என்னென்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கண்டிப்பா அவர் நமக்கு அப்டேட் பண்ணுவார். அதனால யாரும் அவரையும் தொந்தரவு பண்ண வேணாம். கண்டிப்பா கார்த்திக் பிள்ளை நமக்கு சப்போர்ட்டா வருவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட மட்டும் நம்ம இருக்கலாம். சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு பயனுள்ள ஒரு தகவல் உங்களை சந்திக்கிறேன். மெய்ப்பொருள் காண்பதறிவு. வாழ்க வளமுடன்.